உதயநிதி ஸ்டாலின், பகத் பாசில், வடிவேலு. மாமன்னன் வந்து ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அது மட்டும். ஏன்னா எல்லா வசதி வாய்ப்புகளோடு எடுத்த படம் அது. எனக்கே வந்து போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. பரியர் பெருமாள் படம் பார்க்கறதுக்காக வந்திருந்தார் உதய் சார். உதய். ஆமாம். அப்போவே படம் முடிச்சுட்டு எனக்கு கை கொடுத்துட்டு போயிட்டாரு. வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. படம் நல்லா இருக்குன்னு பேசிட்டு போயிட்டாரு. பேட்டிலாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அது போய் ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். எனக்கு கால் வருது அவர்கிட்ட இருந்து. ஃபோன் அட்டன் பண்ணால் அவர் பேசுகிறாரு. உங்க கூட ஒரு படம் பண்ண ஆசைப்படுறேன்னு பரியர் பெருமாள் அப்போ சொன்னார். அப்போ தனுஷ் சார்கிட்ட நான் கமிட் ஆகிட்டேன். சொல்லிட்டேன் 15வது நாள் இதெல்லாம் தான் பார்க்குறேன். தனுஷ் சார் கதை கேட்டிருக்காரு சார், அவர் கமிட் பண்ணிடுறாரு. சரி ஓகே, எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், உங்க கூட ஒரு படம் பண்ண ஆசைப்படுறேன். அருமை. சரி ஓகே, இன்னும் அப்படியே போயிடுச்சு அது. அப்போ கர்ணன் ரிலீஸ் ஆகுது. கர்ணன் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமாக பாராட்டுறாரு ஃபோன் பண்ணி. ரொம்ப நேரம் பேசுகிறாரு. பேசினோடனே மறுபடியும் கேட்டார், சார் இப்போ படம் பண்ணலாமா சார், ரொம்ப ஆசையாக இருக்குது சார். அப்போ நான் சொன்னேன், சார் இது மாதிரி நான் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு படம் எனக்கு சைன் பண்ணியிருக்கேன். அப்போ சைன் பண்ணது தான் பைசன். பரியர் பெருமாள் முடிஞ்ச உடனே துருவ வச்சு பண்ணுறதா முடிவு. அப்போ சைன் பண்ணியாச்சு. அந்த சைன் பண்ணிட்டு தான் கர்ணனுக்கே போனேன் நான். அப்போ வந்து சரி ஓகே சார், நீங்கள் ஏதாவது அப்போ விட்டாங்க நீ. திடீர்னு அவர் சினிமாவை நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணோன்னே மறுபடியும் ஃபோன் பண்ணார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நான் சினிமாவை வந்து நிப்பாட்டலான்ட்டு இருக்கேன். இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாரு, எலெக்ஷனில் நின்றுட்டு சினிமாவை வந்து நிப்பாட்டலான்ட்டு இருக்கு. கடைசி படமாக ஒரு படம் போடலான்னு ஆசைப்பட்றேன். கடைசி படம் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அருமை. அப்போ அந்த வார்த்தை ரொம்பவே ரொம்ப இம்பாக்ட் பண்ணிடுச்சு. ஒருத்தர் இவ்வளோ, ஏன்னா பரியர் பெருமாள் வந்து ஃபாலோ பண்ணுறேன். கரெக்ட். உங்களோட ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் சினிமாக்குள்ள நான் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், தானுசார்கிட்டே கமிட்மெண்ட் இருந்துச்சு எனக்கு. தனுஷாட்டையும் பேசினேன். அப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன்லேயும் வஞ்சனாட்டையும் பேசினேன். சரி எல்லாமே சரி ஓகே. அவங்க படம் விக்ரம் சார்ட்டையும் பேசினேன். சரி ஓகே பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சதான் மாமன்னன். நான் போய் கதை முதல்ல வந்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்மளோட சினிமாக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. சரி அவர் பயப்படுற மாதிரி ஒரு கதை சொல்லுவோம் அப்படின்னு தான் உட்காந்து யோசித்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் ஒரு கதை போய் சொன்னேன். அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிட்டு நான் பண்ணால் எப்படி சார் ஓகேவா அப்படின்னு கேட்டார். சரி அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து, நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும், நீங்கள் பண்ணால் நிச்சயமாக இது வந்து முக்கியமான படமாக இருக்கும் சார், நீங்களே பேசும்போது இது இன்னும் உண்மையாக இருக்கும், பெரிய நம்பகத்தன்மையோடு இருக்கும், மக்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இது இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன், இப்படி தான் காட்டுவேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். ஓகே சார் உங்களை நம்புவேன் சார் அப்படின்னாரு.